இந்த பட்ஜெட் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்ற கேள்விகளும் இருக்குது. நம்மோடு தொடர்ந்து ஆடிட்டர் சீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், இந்த பட்ஜெட்டில் ஹைலைட்டாக நீங்கள் பார்க்குறது என்ன? கடன் 10 லட்சம் கோடிக்கு மேலே அப்படின்ற விஷயங்களையும் பதிவு பண்ணுறாங்க. என்னென்ன பார்க்குறீங்க? அதிகாரப்பூர்வமாக 10 லட்சம் கோடிக்கு மேலே போயிடுதுங்கிறத அவங்க ஸ்திரப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த பட்ஜெட், ஃபினான்ஸ் பட்ஜெட் எடுத்தோம்னா அதனுடைய 3 பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம். ஜென்ரலாக முதல் பகுதிங்கிறது இதுவரையில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதித்திருப்பதாக சொல்வதும், இரண்டாவது நடப்பில் இருக்கக்கூடிய சில திட்டங்கள் பற்றியும், மூன்றாவது பகுதி எதிர்காலம் 2030க்கு மேலே முன்னாடி பின்னாடி நடக்கக்கூடியது என்று 3ஆக பிரித்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த பட்ஜெட் அடிப்படையில் ஒரு ஒதுக்கீடு பட்ஜெட் தான். இதில் நாம் எதிர்பார்த்த மாதிரி புதிய வரிகள் எதுவும் வரல. வரிகள் எதையும் இப்போ போட மாட்டாங்க. போடுவதாக இருந்தால் கூட அதற்கு உண்டான வேல்யூ ஒரு 3 மாதம் தான் இருக்கும். அடுத்த அரசு எந்த அரசு அமைகிறதோ அதை மாற்றி அமைப்பதோ அல்லது நீட்டிப்பதோ அப்படியே இருக்கும். அதனால் வரியை நம்ம யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் இந்த ஃபினான்ஸ் பட்ஜெட்டில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2-3 கூறுகளை பார்க்கலாம். ஒன்று, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பணம், மேலை நாட்டிலிருந்து வரக்கூடிய பணத்திற்கு இவர்கள் காட்டுகின்ற ஒரு ஆர்வத்தை அவர்கள் பல இடங்களில் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிலையில் நிறைய இருக்குது. அவையெல்லாம் கருதுகோளாகவும் அவை நடப்பு விஷயங்களுக்கு வருவதற்கும் நாளாகும். ஏன்னா அந்த உள்ளே வர ஆரம்பித்ததே 2வது 3வது வருஷத்தில் தான். அதனால் அது இன்னும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் குறிப்பிட்டது இந்த மாதிரி மத்திய அரசனுடைய பண வரவு, அவர்கள் கொடுக்க வேண்டிய தொகையில் சில செயற்கையான தடங்கல்கள் இருந்ததுனால நம்முடைய டெபிசிட்னு சொல்லக்கூடிய பற்றாக்குறை கொஞ்சம் கூடி இருக்குது அப்படின்னு சொன்னார். அது பெரும்பாலும் ஜிஎஸ்டியினுடைய மாற்று அமைப்பு அப்படின்னு. ஜிஎஸ்டியினுடைய மாற்று அமைப்பில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஜிஎஸ்டியில் ஒரு ரேட்டை மாற்றணும் அப்படிங்கிறத தனியாக ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி மாத்திரம் செய்ய முடியாது. கவுன்சிலில் மெஜாரிட்டி கூட கிடையாது, 100%. அப்பொழுது மட்டுமே அது மாற முடியும். பட் அவங்க கேட்குறது காம்பன்சேஷனில், அது ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ ஸ்டேட்டுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை இல்லை, அந்த பாயிண்ட்டுக்கு அடுத்தது வரேன். இப்போ இதில் மாற்றி அமைத்ததுனால ஒரு நஷ்டம் ஏற்பட்டதுங்க போது அந்த மாற்றி அமைக்கிற பொழுது அந்த கவுன்சிலில் நம்ம ஒரு அக்செப்டன்ஸ் கொடுத்துருவோம். அது மெஜாரிட்டின்னு இருந்தால் கூட நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம், மற்றவங்கள்லாம் எஸ்ன்னு சொல்லிட்டாங்க, நம்ம நோன்னு சொல்லியிருக்கோம்னு சொல்லலாம். அங்கே அது ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா அது 100% ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய, ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் கவுன்சிலினுடைய விஷயம். ஆனால் காம்பன்சேஷனுங்கிறது 2017லேருந்து 5 வருடம் 2022 வரையும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம். 2வது பகுதி இவர்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில திட்டங்களை பற்றி குறிப்பிட்டார்கள். அதில் இந்த மெட்ரோ திட்டம் அதெல்லாம் இருக்குது. இவை எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லக்கூடியது மத்திய அரசிலிருந்து வர வேண்டிய தொகை சரியான நேரத்திற்கு சரியான அளவிற்கு வரவில்லை என்று. இதில் 2 பகுதி இருக்குது. ஒன்று, நமக்குன்னு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய ஒரு தொகை, இன்னொன்று அவங்கள்ட்டேருந்து வர்றபோது இருக்கிறதுல ப்ராக்டிக்கலாக இருக்கிற லாபியிங் எஃபெக்ட். லாபிங்கிறது எப்போவுமே உண்டு, எந்த ஒரு நாடாக இருந்தால். அது மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு நல்ல உறவு இருந்தால், நல்ல உறவு இருந்ததுனாக்க, ஆனால் லாபிங்கிறத எதிர்மறையாக பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இது தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அப்படிங்கிற பொழுது இது ஒரு லாபியிங் இருக்கிறது தான் செய்யும். ராஜாஜி அவர்களும் பி ராமமூர்த்தி அவர்களும் சட்டசபைக்குள்ளே பயங்கரமாக மோதிப்பாங்க, காஃபி சாப்பிட்றதுக்கு ஒன்றா போவாங்க. அதான் லாபியிங். காஃபி சாப்பிட ஒன்றா போவாங்க, 2 பேரும் எதிர கருத்துக்களோடு பேசக்கூடியவர்கள் ஒன்றாக போவார்கள். அப்படி இருக்கிற பொழுது ஒரு தொகையை கேட்கின்ற போது அதை பரிசீலிக்கின்ற விஷயங்கள் கிடைப்பது சில சிரமங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த கடன் சுமை என்பது எதிர்காலத்தில் வருகின்ற ஒரு அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அதே போன்று அரசு ஊழியர்களுடைய ஊதியம் சம்பந்தப்பட்ட, பென்ஷன் சம்பந்தப்பட்டது, பழைய பென்ஷன் என்று சொல்லப்பட்டிருப்பது திருத்தப்பட்ட ஒரு பென்ஷனாக இப்போ சொல்லியிருக்கிறார்கள். தற்காலிகமாக அரசு ஊழியர்கள் அதில் திருப்தி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் அது முழு திருப்தியை தரப்போகிறதா என்பதை வருகின்ற காலத்தில் தான் சொல்ல வேண்டும். ஆக இந்த சிச்சுவேஷனில் அரசுக்கு அது ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு தான் அது. இதை ஒரு பட்ஜெட்னு சொல்ல முடியாது, அதுக்கு அது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்டேட்மெண்ட் ஆன் அக்கௌண்ட் சொல்லுவாங்க, அது புதிய திட்டங்களை பெருசாக சொல்ல முடியாது. என்ன திட்டங்களுக்கு நாங்கள் பணத்தை ஒதுக்குகிறோம்னு சொல்லலாம். இப்போ உதாரணமாக மதிய உணவு திட்டம், பள்ளிக்கூடத்திற்கு உண்டான மதிய உணவு திட்டம்,
கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு கணினி என்பதை பள்ளிக்கூட மாணவர்களுக்கு கொண்டு வருவதற்குண்டான திட்டம் அப்படிங்கிறத விரிவாக்கம் செய்வதற்குண்டான வழின்னு சொல்லலாமே தவிர அதற்குண்டான நிதி ஆதாரம் எங்கிருந்து வரப்போகிறது என்பதை சொல்ல முடியாது. அதனால் இது எதிர்க்கட்சிகளுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. தேர்தலில் போட்டியிட வருகின்ற அனைத்து கட்சிகளுக்கும் இந்த இடத்துல எந்த இடத்துல நீஷ்னு சொல்லுவாங்க, இடைவெளின்னு சொல்லுவாங்க. ஒரு பசிலில் எல்லா இதையும் வச்சுடுறோம், துண்டுகளையும் வச்சுடுறோம். நடுவில் ஒரு வடிவம், சரியான வடிவம் இல்லாத ஒரு ஓட்ட பகுதி இருக்கும். அதுக்கு கையில் ஒரு துண்டு இருக்கும். அதை எந்த பக்கமாக வச்சா பொருந்தும்னு பார்ப்பாங்க. அப்படி பொருத்தக்கூடிய எந்த கட்சி வருகின்ற காலத்தில் நிதி நிலையை கூடுதல் வரி சுமை இல்லாமல் நாங்கள் எப்படி சமாளிப்போம் என்று சொன்னால் அவர்களுக்கு வெற்றி. இல்லை, இந்த நேரத்தில் அவங்க ஒத்துட்டு இருக்குது நம்முடைய கடன் 10 லட்சம் கோடின்றது. இது ஒரு எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அதை கொடுக்குறாங்க. அதில் வேறு வழி இல்லாமல் தான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் சொன்னால் அவங்க டிக்ளேர் பண்ண வேண்டியதை நிறுவ வேண்டிய அவசியம் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அது மட்டும் இல்லை, அதில் ஒரு 10 லட்சம் கோடி அவங்க சொல்லியிருக்கக்கூடியதில் ஒரு 10 லட்சம் கோடி, அதில் சில 1000 கோடி தான் மத்திய அரசனுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாததுனால வருது. அது 1 லட்சம் கோடின்னு வச்சுனா கூட 9 லட்சம் கோடி என்பது மிக வேகமாக வளர்ந்து இருக்கக்கூடிய ஒன்று. அதனால் 2021க்கும் இதுக்கும் அப்படிங்கிறது இப்போது வேளாண் திட்டத்தை பார்த்தாக்க ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்கிற 2 விஷயத்தை பார்க்கிறேன். கோவையில் நிறுவி இருக்கக்கூடிய ஐயா வேளாண் துறையில் இருந்த நம்மாழ்வார் ஐயாவினுடைய பெயரில் இது ஒரு பெரிய முன்னெடுப்பாக இருக்கும். எப்படின்னா அந்த இடத்துல விளைவிக்கிற அரிசிக்கு என்ன செலவாகுதோ அதை எம்ஆர்பியாக வைக்கலாம், மினிமம் அஷ்யூர்டு ப்ரைஸ் எம்எஸ்பியாக வைக்கலாம், மினிமம் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸாக வைக்கலாம். இன்னொன்று குட்டை பனை மரம் என்ற ஒன்றை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த குட்டை பனை மரம் ஒரு மிகப்பெரிய விஷயம். அது குட்டை பனை மரத்தை மாத்திரம் ரொம்ப பெரிய அளவுக்கு விருத்தி செஞ்சிட்டோம்னா, நமக்கு எல்லா இடங்கள்லையும் அதை வச்சுட்டோம்னா அதில் பல நன்மைகள் உண்டு. நீர் ஆதாரத்தை மேம்படுத்துவதை போன்று. இன்னமும் நமக்கு வராதது ஹைட்ரோபோனிக் என்று சொல்லக்கூடிய ஒரு கண்டெய்னர் லாரி இருக்கு இல்லையா, அதனுடைய பின்பகுதியில் அடுக்கடுக்காக புல் வளர்க்கலாம். இன்னமும் நம்ம புல்லை பரந்த இடத்துல மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். புல்லை துகளாக செய்து, ஐயா அவர்கள் பேசினார்கள், மினிஸ்டர் பேசினார், புல்லை துகளாக செய்து அது மாட்டு தீவனத்திற்கு கொடுப்பதற்கு என்னன்னு புல்லை துகளாக செய்கிறோம். ஆனால் புல்லுக்கு பரப்பு நமக்கு போகிறல, அதற்கு நீர் பாசனம் போகிறல. அதை ஹைட்ரோபோனிக் எனப்படுவதை மேலை நாடுகள்லாம் பண்ணுறாங்க. இஸ்ரேல் 1 ஏக்கரில் 90 கண்டெய்னரை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 90 கண்டெய்னரில் 8 அடுக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 8 ஏக்கரில் விளைவிக்கிற புல்லை சேஃபாக சூரிய ஒளி இல்லாமல் குறைந்த தண்ணியில் பண்ணிட முடியும். இப்படிப்பட்ட சில திட்டங்களை கொண்டு வருவதற்குண்டான வாய்ப்புகள் எதிர்காலத்திற்கு இருக்கிறது. மற்றபடி இது ஒரு ஒப்பு நோக்கலாக ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. கடந்த 4 ஆண்டுகளில் சாதித்திருக்கக்கூடிய விஷயங்களை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பொறுத்து மக்கள் அதை எப்படி ஏற்கிறாங்கன்னு பார்க்கணும். நிறைய விஷயங்கள் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் என்னன்றதை விளக்குனீங்க. இணைந்ததற்கு தந்தை தொலைக்காட்சியோடு சேர்ந்ததற்கு நன்றி சார்.